கண்டிப்பா ஜிம் போய் தான் வந்து உடம்ப வந்து ஃபிட்டா கொண்டு வர முடியுமா? வீட்ல இருந்தே ஒர்க் அவுட் பண்ண முடியாதா? அப்படின்னு நெறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கு சிம்பிளான எக்யூப்மெண்ட்ட வச்சு எப்படி வீட்லயே ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸோ அதுக்கு என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மெஜாரிட்டி ஆஃப் பீப்பிளுக்கு ஒரு பேர் ஆஃப் ஷூ இருக்கும். அந்த ஷூ ஸ்போர்ட்ஸ் ஷூவாவும் இருக்கலாம், நார்மல் ஷூவாவும் இருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் ஒரு டம்பிள் வேணும். டம்பிள் வந்து நம்மளே ஓனா கூட செஞ்சுக்கலாம். நானுமே வந்து என்ட்ட வீட்ல இருக்க டம்பிளுமே வந்து நான் ஓனா கிரியேட் பண்ணது தான். ஒரு பழைய பக்கெட் இருந்தாலும் சரி, பழைய 2மே ஒரே மாரி சைஸ்ல பக்கெட் இருந்தது அப்படின்னா வந்து அதில் நம்ம கான்க்ரீட் போட்டு அதை நம்ம வந்து டம்பிளாக வந்து யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து பக்கத்தில் இருக்க ஸ்போர்ட்ஸ் கடையில் நீங்கள் போய் டம்பிள் ஒன்று வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரம்பு வேணும். அதாவது ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிலம்பம் சுற்றுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டிக் வேணும். வளையாமல் இருக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த ஸ்டிக் வாங்க முடியாதவங்க நார்மல் ஸ்டிக்கை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் வந்து அதில் எந்தவித முள்ளுமே இல்லாத மாதிரி அதை வந்து சரி பண்ணி அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த கம்பு வந்து உங்களோட ஹைட்டுக்கு வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஒரு மேட் ஒன்று வேணும். அதாவது எக்ஸசைஸ் பண்ணுற மேட்டு ஆன்லைன்லேயே கிடைக்கும். ஒரு 200 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். அது கம்மியாகவும் இருக்கும். உங்களுக்கு என்ன மேட் பிடிச்சிருக்கோ அந்த மேட்டை பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ட்ரெஸ் கோடு அப்படிங்கிறது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாகவும், முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் வேராகவும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவும், அதாவது இந்த ட்ரெஸ் மாதிரி வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஜீன்ஸு, காட்டன் இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் வேராகவும், அதே மாதிரி லேடிஸுமே அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் வேர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போதுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஜாயிண்ட்டையுமே வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணி விடணும். ஒவ்வொரு ஜாயிண்ட்டையுமே நம்ம வந்து சரி பண்ணணும். அப்படி இல்லைனா வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது ஏதாவது இன்ஜுரி ஆகிறதுக்குண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் வார்ம் அப் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது முக்கியம். ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்குமே எப்படி பண்ணணும் அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்த்து அதே மாதிரி வந்து நீங்களுமே பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹேண்ட் வந்து நல்லா ஃப்ரீயாக ஆகணும். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ரீயாக ஆகணும். ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாருமே வந்து ஓடுறதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப நேரம் வந்து வார்ம் அப் பண்ணுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா வந்து எந்த இடத்துலையும் பிடிச்சிக்கக்கூடாது. அதை வந்து கிராம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு எதுவுமே வார்ம் அப் பண்ணாமல் ஓடினாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து கிராம்ப் ஆகிடும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து கம்பல்சரியாக பண்ணியே ஆகணும். எல்லா ஜாயிண்ட்டுமே கவர் ஆகிற மாதிரி இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி அப்படியே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முதலே சொன்ன மாதிரி இந்த ஸ்டிக் வந்து நமக்கு தேவைப்படும். அதுக்கு இதுவுமே வந்து வார்ம் அப்பில் தான் வந்து சேரும். ஸ்டிக் எடுத்துகிட்டு இந்த ஒரு பொசிஷனில் நின்றுட்டு இந்த ஒரு மாதிரி வந்து ஃபஸ்ட் செட் வந்து பண்ணுங்கள். இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டிக் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் பார்க்குற ஒவ்வொரு எக்ஸசைஸுமே வந்து 3 செட்டு பண்ணணும். ஒரு செட்டுக்கு குறைஞ்சது 15 பண்ணணும். அப்படின்னா 3 செட்னா 45 கவுண்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு செட்டு முடிஞ்சோடனேயுமே வந்து கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். சைடு, ஃப்ரண்ட்டு, டவுனு, அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் ஸ்குவாடு வந்து எதுக்காக பண்ணுறோம்னா காலுக்காக பண்ணுறோம். மற்றபடி எல்லாமே ஷோல்டரு, ஆப்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஓரளவுக்கு வந்து ஒர்க் ஆயிரும். ஸோ இதோட வந்து உங்களுக்கு வந்து இந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நீங்கள் இந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் வந்து ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு பாடி வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் புஷ்அப்ஸ் அப்படின்னா என்னால் புஷ்அப்ஸ் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி முட்டி போட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். முட்டி போட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நார்மல் புஷ்அப் பொசிஷனுக்கு வந்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது நார்மல் புஷ்அப் பொசிஷனில் நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து அது வரலைன்னா மட்டும் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். நார்மல் புஷ்அப் உங்களால் பண்ண முடியுது, ஒரு 2 கவுண்ட் பண்ண முடியுது அப்படின்னாலுமே அது வந்து போதுமான அளவாக இருக்கும். 2 கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து முட்டி போட்டு இந்த மாதிரி புஷ்அப் வந்து எடுங்க. இதுலேயுமே வந்து 3 செட்டு பண்ணணும். முதல்ல சொன்ன மாதிரியே ஒரு செட்டுக்கு 15 கவுண்ட்டு, 3 செட்டுக்கு 45 கவுண்ட்டு. இது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். கண்டிப்பாக முட்டி போட்டு எல்லாராலையும் 45 கவுண்ட் பண்ணிட முடியும். எவ்வளோ ஃபேட்டாக இருந்தாலும், எவ்வளோ ஒல்லியாக இருந்தாலும், உங்களுக்கு எவ்வளோ எனர்ஜி இல்லைனாலும் முட்டி போட்டு உங்களால் கண்டிப்பாக 45 கவுண்ட்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் முட்டி போட்டு பண்ணுங்கள். இல்லை நார்மலாக பண்ண முடியுது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் டம்பிள் எடுத்துக்கோங்க. நமக்கு ஒரே ஒரு டம்பிள் இருந்தால் கூட போதும். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் ரைஸ் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஷோல்டரில் ஒர்க் ஆகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணுறோம். முதல்ல சொன்ன மாதிரி இதுலேயும் 3 செட்டு, எல்லாத்துலேயுமே வந்து 3 செட்டு பண்ணணும். ஒரு செட்டுக்கு 15 கவுண்ட் பண்ணணும்.
அதுக்கப்புறம் வந்து ஷோல்டர் ரைஸ், இதுவுமே வந்து ஷோல்டருக்காக தான் பண்ணுறோம். ஆனால் வந்து முதல்ல பண்ண ஏரியாவுக்கு வந்து இந்த ஏரியாவுக்கு ஒர்க் ஆகும், இந்த ஏரியாவுக்கு ஒர்க் ஆகும். இப்போ பண்ணும்போது வந்து இந்த ஏரியாவுக்கு அதிகமாக ஒர்க் ஆகும், இந்த ஏரியா கம்மியாக ஒர்க் ஆகும். அப்படி வந்து ஷோல்டர் வந்து மாறி மாறி ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாய்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பைசப்ஸ்க்கு ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறதுக்காக பைசப்ஸில் 2 ஒர்க் அவுட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட் டம்பிள் பைசப்ஸ் கேர்ள்ஸு, அப்புறம் வந்து நல்ல கான்சன்ட்ரேஷன் கேர்ள்ஸ் மாதிரி ஒன்று வரும். ஸோ அது 2யும் பண்ணிங்கனாலே, ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பைசப்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும். ஃபஸ்ட்டு பண்ணுறது வந்து நமக்கு வந்து பைசப்ஸுக்கு கொஞ்சம் லாங், இந்த மாதிரி கொஞ்சம் லாங் வரணுங்கிறதுக்காக பண்ணுறோம். அதுக்கப்புறம் பண்ணுறது வந்து பைசப்ஸில் வந்து கொஞ்சம் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வரணுங்கிறதுக்காக அதை வந்து பண்ணுறோம். கேர்ள்ஸை பொறுத்தவரையும் அந்த பைசப்ஸ் பண்ணுறதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அது தேவைப்படாது. மேபி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து மெஜாரிட்டி ஆஃப் கேர்ள்ஸுக்கு வந்து பைசப்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பிடிக்காது. அதுக்காக வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். கேர்ள்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லோவர் வெயிட்ஸில் பண்ணுங்கள். பாய்ஸ் பண்ணும்போது ஒரு 5 kgலேருந்து 7.5 10 அது வரைக்கும் போகலாம். கேர்ள்ஸ் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் 2.5ல் ஆரம்பித்து 5 7.5 7.5ஓட உங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. 7.5ங்கிறது ரொம்ப அட்வான்ஸ். ரொம்ப நாள் பண்ணதுக்கப்புறம் 7.5 போய்க்கலாம். இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு 5லேயே வந்து முடிச்சுக்கோங்க. 2.5லேருந்து மேக்ஸிமம் 5 இதுதான் உங்களுக்கு வந்து வெயிட்ஸு. இதோட இந்த டம்பிள் எக்ஸசைஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து மேட்டுக்கு போங்க. மேட் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளாட்டாக விரிச்சிட்டு அதில் போய்ட்டு அப்வர்ட் பொசிஷனில் படுத்துருங்க. படுத்துட்டு கையை வந்து அசையக்கூடாது. கையை வந்து ஸ்டேக்னண்டாக தரையாக வச்சுட்டு காலை மட்டும் தூக்கி இறங்க. இதை வந்து லெக் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆப்ஸுக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் நான் பண்ணுறது க்ரன்ச்சஸுமே நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வந்து ட்ரை பண்ண வேணாம். இப்போ காலையும் கையும் தூக்கிட்டு கூட நம்ம வந்து க்ரன்ச் பண்ணலாம். க்ரன்ச் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு வயிறு வந்து உள்ளே போக ஆரம்பிக்கும். இந்த வீடியோவில் பார்க்குற மேட் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 1 மினிட் வந்து பிளாங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பிளாங்க் வந்து எல்லாருமே கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். வயிறு வந்து அப்போ தான் வந்து ஒரு கரெக்டான பொசிஷனுக்கு வரும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 30 செகண்ட்ஸாவது பிளாங்க் பண்ணுற மாதிரி பாருங்கள். பிளாங்க் பண்ணும்போது இதுதான் வந்து கரெக்ட் பொசிஷன். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப இடுப்பு பகுதியை தூக்காமல் ரொம்ப கீழே இறக்குன மாதிரி வச்சு பிளாங்க் பண்ணிங்க அப்படின்னா வந்து இன்னும் வந்து ரிசல்ட் வந்து பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி பிளாங்க் பண்ண முடியுதோ அது மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பிளாங்க்லேயே ஓரளவுக்கு சரி பண்ணி கொண்டு வாங்க. இதுதான் வந்து ஓரளவுக்கு பேசிக் ஒர்க் அவுட். இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஒர்க் அவுட் இல்லை. நீங்கள் இப்போ தான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, வீட்டில் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலான்றீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஒரு லே அவுட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு இது வந்து உங்களுக்கு ஒரு 40% தான் உங்களுக்கு வந்து உடம்புக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். மீதி 60% உங்களோட ஃபுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி தூங்குறீங்க, நீங்கள் எப்படி வாட்டர் கன்சியூம் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி ஹைட்ரேட்டாக இருக்கீங்கிற பொறுத்து தான் வந்து அதர் செக்டர்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். முதல் விஷயம், ஒரு நாளைக்கு 3 liters ஆஃப் வாட்டர். இது வந்து கம்பல்சரியாக நீங்கள் குடிச்சிட்டே ஆகணும். அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் வாட்டர் குடிக்க வேணாம். ரொம்ப கம்மியான அளவு, ரொம்ப தண்ணி தேவைப்படுதுன்னா ரொம்ப கம்மியான அளவில் சிப் பண்ணுற மாதிரி லைட்டாக குடிச்சிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து வாட்டர் குடிச்சிக்கலாம். அதுவும் இப்போ சம்மர் வேறு, சம்மருங்கிறதுனால நீங்கள் 3 லிட்டருக்கு மேலேயே வந்து நீங்கள் அதிகமாக தாராளமாக குடிக்கலாம். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் 8 hours ஸ்லீப். 8 hours ஸ்லீப்புங்கிறது நம்ம மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் பண்ணுறதே இல்லை. நம்ம வந்து ரொம்ப லேட்டாக தூங்கிட்டு ஒரு 6 hours தூங்குறோம், 5 hours தூங்குறோம், ஒரு சில பேர் 4 hours தூங்குறவங்களாம் இருக்காங்க. இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். 8 hours தூக்கமும் ஒரு 3 liters ஆஃப் வாட்டருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஃபுட்டுன்னு பார்த்துக்கிட்டோன்னா பாய்ஸை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு 2 eggsல ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 eggs வரைக்கும் நீங்கள் சாப்பிட்லாம். மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் 1 egg சாப்பிட்டாலே வந்து ஒரு பெரிய விஷயமா பார்ப்பீங்க. 2லேருந்து 3 eggs பாய்ஸ் சாப்பிட்லாம். கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 2 eggs வந்து தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ இது வந்து ப்ரோட்டீனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இதுவே நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பன்னீர், அதர் செட் ஆஃப் ஆப்ஷன் வந்து நீங்கள் எடுக்கலாம். பன்னீர் வந்து ஒரு நல்ல பன்னீரை வந்து நிறையா டிஷ்ஷஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 50 grams-லேருந்து 100 grams பாய்ஸ் எடுத்துக்கோங்க. கேர்ள்ஸ் இருந்தீங்கன்னா 25 grams-லேருந்து ஒரு 75 grams அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம்.
அது ஏன் பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் கம்மியான அளவில் ஒர்க் அவுட்ஸும் சரி வெயிட்ஸும் சரி எல்லாமே கம்மி பண்ணுறோம் அப்படின்னா வந்து கேர்ள்ஸுக்கு மசில் பில்ட் ஆச்சுன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதாவது பைசப்ஸோ ஏரியாக்களில் ரொம்ப மசில் பில்ட் ஆச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ஓரளவுக்கு கம்மி பண்ணுறது. மற்றபடி எந்த ரீசனும் இல்லை. கேர்ள்ஸுமே மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் அதை தான் விரும்புவாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சொல்கிற மாதிரி ஆயில் முடிஞ்சால் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு ஆயில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வந்து அதையுமே கன்சியூம் பண்ணிக்கோங்க. அதை கன்சியூம் பண்ணுறீங்க, ஆயில் ஃபுட் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா வந்து அதுவுமே கரைஞ்சி போயிடும். இப்போ உங்களுக்கு பிரியாணி பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணணும்னா அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா வந்து அது எல்லாமே வந்து ஓரளவுக்கு கவர் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து இதில் ஒர்க் அவுட்டு. இந்த வீடியோ கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.